போகுது. டேய் அந்த கருமத்தை எல்லாம் எவன்டா கேட்டான்? என்ன மிஷின் மட்டும் சொல்லு போதும். டேய் டோலக்பூர்னாலே லட்டு தான் ஃபேமஸ். அதை செய்யறது வேற யாரும் இல்ல, நம்ம டுன்டுன் தான். அவகிட்ட இருந்த லட்டு ஒருத்தர் திருடுறான், அவனை தூக்கணும். லட்டு திருடுறானா? டேய் இதெல்லாம் ஒரு கேட்டாடா லூசு பாரு. ககாஷி இது காசுக்காக பண்ணல, ஒரு பேருக்காக பண்றோம். நீ என்ன கர்மத்துக்கு வேணாலும் பண்ணு, ஆனா நான் இதை காசுக்காக மட்டும்தான் பண்றேன். காசு மட்டும் வரல மோனே சீரிடுவேன். ஒன்னே இல்ல அந்த டுன்டுன்னு. டேய் அவ்வளவு எதுவும் பண்ணிடாத, கண்டிப்பா உனக்கு காசு வந்துடும். அப்படின்னு சரி நான் கிளம்புறேன். அவனோட டீட்டெயில்ஸ் எதுவும் வாங்காம போற. அவனோட பேரு பீம், சோட்டா பீம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ மூட்டு போய் அவன் வேலையை பாரு. டேய் அந்த கட்டாச்சி வருவானா மாட்டானடா? டேய் அவன் என்னைக்கிட்ட டைம் வந்திருக்கான், வர வழியில ஏதாவது பொண்ணை பார்த்துருப்பான், புக்கு படிக்கிற மாதிரி நின்று சைட் அடிச்சிட்டு இருப்பான். இங்க வந்து நம்ம கிட்ட போய் கதை சொல்லுவான். இது வழக்கமா நடக்கிறதானடா? டேய் நான் கிளம்புறேன்டா, கடுப்பா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்கும், அளவு மீறிச்சுன்னா பொங்கிடுவோம். என்ன பாய்ஸ் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க போல. டேய் நாங்க வந்து 5 மணி நேரம் ஆச்சா, இவ்வளவு நேரம் மீனடா புடிங்கிட்டு இருந்த. டேய் நான் எப்பவே கிளம்புனேன் தெரியுமா? வர்ற வழியில கொம்ப இறங்கிட்டான். அவன் ஊருக்குள்ள போயிட்டானா பயங்கர சேதர் ஆயிடும். அதான் அவன் 2 அடியை போட்டு காட்டுக்குள்ள விரட்டி விட்டு வர்றேன். அதான் லேட் ஆயிடுச்சு. டேய் எங்கடா போறீங்க? நாங்களும் அந்த கொம்பனை பாத்துட்டு வரோம். டேய் நான் அடிச்ச அடியில நேரத்துக்கு அது பக்கத்தோட தாண்டி போயிருக்குங்க. சரி சரி அதெல்லாம் விடுங்க. சொல்ல மறந்துட்டேன், நம்ம டீம்ல புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். டேய் இவனை பார்த்தா சினோபி மாதிரி தெரியலையே. உங்களை பார்த்தா கூட தான் சினோபி மாதிரி தெரியல. என்ன மண்டக்கரும் பாரு அந்த நாய்க்கு. வரியாடா சிங்கிள் செய்யுமா? வரியா? வாடா வா பாத்துரும். டேய் நிறுத்துங்கடா, என்னடா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு மிஷினுக்கு போறோம், யாரு கெட்டுன்னு அதுல காட்டுங்க. எந்த இடத்துக்கு போறோம்? டோலக்பூர். அங்க சோட்டா பீம்னு ஒருத்தனை தூக்கணும். போலாமா? வணக்கம், உங்கள் அனைவரையும் டோலக்பூருக்கு வரவேற்கிறேன். இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க. லட்டுவா? உங்களை மாதிரி 4 பேர் இருக்காங்கதான், நாட்டுல மழை பெய்யுது சார். ஆமா நீங்களா யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் நிஞ்சாஸ், லீஃப் வில்லேஜ் வந்து வரோம். எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சோட்டா பீம் ஒருத்தன் இருக்கானாமே, அவன் லட்டு சுத்தம் போல எங்க லட்டுவை பார்த்தாலும் திருடி தின்றானா. அதான் அவனை தூக்க வந்திருக்கோம். டேய் கம்பெனி சீக்கிரம் எப்படி ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுடா. டேய் கட்டாச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே டுன்டுன், அவ அட்ரஸ் தெரியுமா உனக்கு? தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம பிடிக்க வந்தோமே பீம், அவனோட போட்டோ தான் வச்சிருக்கியா? அதுவும் கிடையாது. இப்படி ஒண்ணுமே இல்லாம எங்களை எல்லாம் இங்க கூட்டு வந்துருக்க பாத்தியா? அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இதுல இதை சீக்கிரம் வேற சொல்றேன், கம்முனு இரு, தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கா. அப்படியே டுன்டுன் இந்த வேலையை பார்த்தது நீதானா? உனக்கு வெற்றி பெரிய ஆப்பா. ஆமாண்டா கட்டாச்சி, நம்ம பீமை தூக்கணும்னா முதல்ல பீம் யாருன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு இந்த ஊர்ல உள்ள ஒரு லோக்கல் கையோட ஹெல்ப் நமக்கு தேவை, புரியுதா? என்ன நண்பா எங்களுக்கு உதவி பண்ணுவியா? கண்டிப்பா நண்பா, உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன். ஆமா உன்னோட பேர் என்னடா? என்ன திடீர்னு பேரை கேட்கிறான், ஒரு வேலை கண்டுபிடிச்சிருப்பானோ? வாய்ப்பில்லை. என்னோட பேரு காளியா. சரி காளியா, எங்களை அந்த டீம் கிட்ட கூட்டு போறியா? கண்டிப்பா, எல்லாரும் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க.
அவன் எல்லாரும் சோட்டா பீம்னு கூப்பிடுவாங்களா? டேய் அவன் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும். டேய் அவன் அவ்வளவு ஃபேமஸா? டேய் அவனே ஒரு களவாணி நாயி, ஊர்ல உள்ள எல்லா வீட்லயுமே களவான் இருப்பான். பின்ன அவனை தெரியாம இருக்குமா? கரும முடிச்சவனுங்க என் பேரை ரொம்ப டேமேஜ் பண்றானுங்க. சரி அதை விடுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க போ. பாய் நம்ம வந்துட்டோம். அதோ நிக்கிறான் பாருங்க, அவன் தான் நீங்க தேடி வந்த பீம், சோட்டா பீம். டேய் நானும் பீம்னு சொன்னோன்னே இம்பாடியா இருப்பான்னு நினைச்சேன்டா. இவன் என்னடா உருண்டை கோடி மாதிரி இருக்கான். டேய் இவன் எப்படிடா திருடுவான்? இவன் இருக்க சைஸுக்கு இவன் இருக்க இடம் ஊருக்கே தெரியுமே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. வாங்கடா டேரக்டா போய் அவங்கிட்டே கேட்டுருவோம். பாய் ஒரு நிமிஷம், நீங்க டேரக்டா போய் கேட்டீங்கன்னா அவன் ஒத்துக்க மாட்டான், உங்களை குழப்பி விட்டுருவான். நான் சொல்ற மாதிரி கேளுங்க, சிக்கிடுவான். சார் இங்க சோட்டா பீம் யாரையாவது தெரியுமா உங்களுக்கு? எதுக்குடா கேக்குற? சோட்டா பீம் பேர்ல 10,000 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு, அதை கொடுக்கத்தான். 10,000 ரூபாயா? விற்காத காலியா அமிக்கீரி. ஏய் நான் தான் சோட்டா பீம், காசை என்கிட்ட கொடு. அப்போ அந்த லட்டு பிரியன் நீங்க தானா? ஆமாண்டா. ஏன் நம்பிக்கை இல்லையா? இந்த லட்டு எல்லாம் திருடிட்டுன்றாது. ஏய் அதுவும் நான் தான்டா, காசு இருந்தா வாங்கி தின்னும், இல்லன்னா திருடி தின்னும், அதெல்லாம் உனக்கெதுக்குடா? கக்காச்சி நியூஸ் கன்ஃபார்ம், இவன் தான் சோட்டா பீம். அவனை குழந்தை கட்டுங்கடா.